ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநதி பார்க்க போகிறோம். மகநதியில் மாமிக்கிட்ட, மாமி என்னை தனியாக விட்டுட்டு போங்க, இந்த குழந்தை ஏதோ என்கிட்ட பேசுதுன்னு சொல்லிட்டு நாடகம் நடித்தவர், டேய் உன் அளவு தாங்க முடியலடா அந்த மாதிரி இருக்குது காவேரியோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் கடைசியில் மாமி ஒரு குரல் கொடுப்பா, நான் வந்துடுறேன், இங்கே தான் பக்கத்தில் நிற்பேன்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்னாங்க. உட்காருங்கன்னு சொல்லிட்டு வேற, நான் கதவை சாத்திட்டு வரட்டுமா, டே ஏன்டா இப்படி அக்கிரமா பண்ணுற அந்த மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷன். டார்ச்சல் பண்ணுறாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் உட்கார சொல்லி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. என்றைக்குமே என்னை பற்றி நீ யோசிச்சதே கிடையாது, என்றைக்கு உனக்கு என் மேலே காதல் வந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தைய கேட்க அவர் புட்டு வச்சாருங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொடைக்கானல் போனோம்ல, நீ என்ன கூட வேணான்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி போட்டு போயிட்டு, அப்போ தான் நான் உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ தான் என் மனசுக்குள்ளே நீ வந்தேன்னு சொல்லிட்டு ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பயபில் 4 விட்ட போட்டோன்னே நறுக்குன்னு கவுந்துருச்சுங்க. கடைசியில் கவுந்துருச்சே, ஆஹா நம்ம கூட வந்துருமோன்னு நினச்சி இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கடைசியில் பார்த்தா கண்ணால் லட்டு தின்ன ஆசையான்றது பொஸ்துன்னு போயிடுச்சுங்க. வடை போச்சு அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. ஏன்ப்பா அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டால், உனக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்குமா, யாருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்காதா, அதை நீ மதிக்கவே மாட்டியாப்பா, திடீர்னு அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தேன், அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு தான் வந்தேன், இல்லைன்னா சொல்லலாம். என்னோட ஆரம்பத்தில் நீங்கள் ரொம்ப கொடூரமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினீங்க, அதை நம்பி தான் நான் என்னையே கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பேசின வார்த்தைகள்லாம் இருக்கே தம்பி, நீ ஈகோன்னு நினச்சிட்டு நீ ஒன்று பண்ண, விளையாட்டாக ஒன்று பண்ண போய் வினையாக முடிஞ்சிச்சு, நீ இப்போ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் காவேரியோட அம்மா, இவ பேச போனாலே என்ன காணும் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க, விட்டா நீ நடுவுலே வந்து பூந்துருவ போல, ஏமா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில கொஞ்சம் கேப் கிடைச்சாதான் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது வெளியே வரும், இது புரியாமல் நீ ஏமா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க 2 பேரும் தான் சேர துடிக்கிறாங்களே, சேர்த்து வச்சுறேன், எவ்வளோ நாளைக்கு தான் பிரிச்சே வைப்பீங்க, இந்த காண்டெல்லாம் ஆடியன்ஸ்லாம் உன் மேலே தான் காமிக்க போகிறாங்க பாருமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாவம் இந்த அம்மா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. இங்கே ஒரு படாத படுறேன். அதுக்கப்புறம் நம்ம காவேரி கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசி அப்படியே கண்ணத்தில் கை வச்சு ரொமான்டிக் மூடுக்கு போயிட்டாரு. டே அப்பா பின்றாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.